ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட 12th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் வார்னிங் கொடுத்துக்கிறேன். இனி இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே தான் பார்ப்போம். ஏன்னு உங்களுக்கு கடைசியில் தெரியும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அம்மா பேசுகிறத கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ ஹீரோயினோட அம்மாவாக இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா கிடையாது. இவங்களோட பர்த் மதர் பார்த்தீங்கன்னா வேற யாரோ. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியாமல் வீட்டில் விழுந்துரும். அந்த ஃபோட்டோ வச்சு தான் ஹீரோயினோட அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க அப்பாவை, இந்த ஃபோட்டோ எதுக்கு வெளியில் எடுத்து வச்சிருக்கீங்க. ஹீரோயின் பார்த்தா என்ன நினைப்பா, என் பொண்ணுக்கு நான் தான் அவள் அம்மாவாக இருக்கணும், வேற யாரும் அம்மான்னு அவளுக்கு தெரியவே கூடாது, அது தெரிஞ்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஹீரோனோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு என்னைக்காச்சும் ஞாபகம் இருந்திருக்கா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போன்ட்டு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ நம்ம இன்னொரு டைம் பார்க்கும்போது மேபி அது பெயின்ஃபுல்லாக கூட இருக்குல்ல, நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்கலான்ட்டு ஃப்ரெண்ட் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரியும் ஹீரோவும் சோயிங்கும் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில டைம் இந்த மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா காசப் மாதிரி ஆகுன்ட்டு கொலிக் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்களே, இந்த மாதிரி ஸ்டாக்கராக இருந்தாங்க 3 பேர் இப்போ ஒன்றா இருக்காங்கன்ட்டு அந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா என்றைக்குமே காயாத வடுவாதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்கிறது தெரியாமல் இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. அவரும் இதெல்லாம் நீ எதுக்காண்டி பண்ணிட்டு இருக்க, ஹீரோவை நீ திரும்பி விரும்புறியான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஹீரோயின் கேட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஹீரோக்கு கேட்காது. அவங்க பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோயிங்கோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட வந்திருப்பாங்க. அதனால் அங்கேருந்து கலைஞ்சு போயிடுவாங்க. அப்போ ஹீரோவும் நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது அதான் ஹீரோயினுக்கு தெரியும்ல சோயிங் அங்கே இருக்காங்கன்ட்டு, அவங்க போனதுக்கப்புறம் போகலான்ட்டு ஹீரோ வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் இருக்க இடத்துல இருந்து வெளியில் வருவாங்க. நம்மளுக்கு எஜுகேஷன் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் சோயுங்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த கேட்டதுலேருந்து ஹீரோயின் மைண்ட்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. இது ஹீரோவோட எஜுகேஷன்ல இல்லையா, அவருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறக்காண்டி. அதனால ஹீரோவும் பண்ண அந்த இடத்துக்கு வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது தூரத்துலேருந்து சோயிங் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பார்க்க போயிடுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த கேட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வரவே முடியாது. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சைட் சோயிங்கை காட்டுவாங்க. அவங்க ரூமுக்கு வந்துட்டும் அந்த கொலிக் பேசின விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்துட்டு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப பயந்து தான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க, கால் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த விஷயத்த தான் யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த சைடு அந்த எஜுகேஷன்லாம் முடிஞ்சிருக்கும். அதனால இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பாலில் செலிப்ரேட் பண்ணலான்காண்டி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு உங்களோட நாள் தானே, ஆனால் இவர் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்காருன்னு சைன் லாங்குவேஜில் பேசும்போது ஹீரோவும் கண்டிப்பாக அவன் செலிப்ரேட் பண்ணி தான் ஆவான். ஏன்னா அவன் வேலைக்கு போய் என்னை பார்த்துக்கிட்டான், எனக்கான பெயிண்டிங் டூல்ஸ் தான் அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான், அதனால அவனுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சைன் லாங்குவேஜில் தான் நடக்கும். ஃப்ரெண்டு டே போதும் மச்சான், ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசினா நல்லா இருக்கும்ன்ட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துலேயே இவங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் அப்பயும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டும் ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி ஹீரோ வாலில் ட்ரா பண்ண பெயிண்டிங் விஷயத்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட் என்ன சொல்வான்னா, இந்த மாதிரி அவன் பெயிண்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நோய் மாதிரியே அவனுக்கு ஆயிடுச்சு. நைட் டைம் ஆனால் இந்த மாதிரி போய் ட்ரா பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனால் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்றைக்கு அவன் உங்களை மீட் பண்ணணும் அன்னையிலேருந்து அவன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் அவருக்கு காயப்பட்டிருந்துலே இதனாலேயான்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தீ காயத்தை பார்த்தேன், அது எப்படி ஆச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்டை பார்த்து கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவன் பில்டிங்கில் ஃபயர் ஆயிடுச்சு, அதில் அவன் மாட்டி அதில் ஏற்பட்ட காயின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு இவங்கெல்லாம் ட்ரிங்க் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டோட ஒய்ஃபோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறது இன்னும் பல வருஷத்துக்கு பண்ணிட்டுருங்க, அப்போ தானே என் பொண்ணு உங்ககிட்ட வந்து ட்ராயிங் கற்றுக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க, ஏதோ விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி. இவங்க வீட்டுக்கு போய் ஹீரோ பண்ண ஹீரோயினை வீட்டில் ட்ரா பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நீங்கள் டயர்டாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயின் அப்படி கிடையாது, இன்றைக்கி உங்கள் கூட நிறையாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினை ஸ்டாப் இந்த மாதிரி உனக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது
இந்த மாதிரி இன்றைக்கி எஜிபிஷன் இருந்தது. சைன் லாங்குவேஜில் சொல்லலான்னு வருவாங்க. ஆனால் ஹீரோனுக்கு சொல்கிறக்கு மைண்ட் செட்டே இருக்காது. ஹீரோவும் டெக்ஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப லேட்டாகவே ஆச்சு, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எதாக இருந்தாலும் இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. ஹீரோவை அதை ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஹீரோனை ஆக்ட் பண்ணுவாங்க. சரி இப்போ வீட்டுக்குள்ளே போன்ட்டு ஹீரோயின் போனோடனே ஹீரோ அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. இந்த சரி ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா, அதான் இப்போ புதுசாக லவ் ஜோடி இருக்காங்க, அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்பவே நாய்ஸாக தான் இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்டும் தம்பிக்கிட்ட ஓகே நான் இப்போ கால் கட் பண்ணுறேன், ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கான்ட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காண்டி வருவாங்க. இந்த மாதிரி நான் ரொம்பவே சத்தமாக பேசுகிறேன்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேனா, அதனால தான் இப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் ஆமாம் கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும்பாங்க. ஃப்ரெண்டும் சரி இனி நான் கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் ஏன் அப்படி பண்ணுறேன், இது கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதா, ஒரு விஷயத்த பேசி சிரிக்கும் போது அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், என்னால் அதெல்லாம் பண்ண முடியலேன்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் சரி எனக்கு புரியுது, எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோனும் நீ ஏன் அந்த மாதிரி யோசிக்கிற, என்னால் பேச மட்டும்தான் முடியாது, ஆனால் மித்தபடி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் உனக்கு என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை ஜோஜோ ஐலாண்டில் பார்க்கும்போது மழை பெஞ்சுது, அப்போ அந்த இடத்துல மின்னல் அடிக்கும்போது நான் ரொம்பவே பயந்தேன், ஆனால் ஹீரோவை பார்க்கும்போது அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி வேறு ஏதோ தாட்ஸ்குள்ளே இருந்தாது, அப்போ தான் எனக்கு புரிய வந்தது அவர் ரொம்பவே லோன்லியாக இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இன்றைக்கி ஒரு விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மாதிரி அந்த இடி சட்டம் எனக்கு மட்டும்தான் கேட்குது, ஹீரோக்கு அது கேட்கல, ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரே அக்கேஷனில் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நான் மட்டும் கேட்குற மாதிரி தான் இருக்குன்ட்டு அந்த நடந்தது இல்லையா அந்த இன்சிடெண்ட் அந்த எஜிபிஷனில், அதை பற்றி தான் இப்போ ஹீரோயின் இன்டெரக்டாக சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட சைன் லாங்குவேஜ்லேயோ இல்லை டெக்ஸ்ட்லேயோ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தாலும் எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது, ஒரு மாதிரி லாஸ் ஆன மாதிரி எனக்கு இருக்குன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமாக தான் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவாங்க. மட்டும்தான் லோன்லியாக இருக்காருன்னு நினச்சேன், ஏன்னா அவருக்கு காது கேட்காதுன்ட்டு, ஆனால் நானுமே இப்போ லோன்லியாக தான் இருக்கேன்ட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் ஹீரோயினை பார்த்து நீ ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன், அங்கேருந்து வந்துடுவாங்க, ஆனால் ஃப்ரெண்டு இவளுக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசி சிரிக்கிற மாதிரி தான் யோசிச்சு பார்ப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு தம்பியும் ஜுவானும் தான் காட்டுவாங்க. வெஜிடபிள்ஸாக ஃபுட்டாக கொடுத்துருப்பாங்க. ஏண்டா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில் போகிறேன்ட்டு எனக்கு ஏன்டா இந்த மாதிரி லைட்டான ஃபுட்லாம் கொடுத்துட்ருக்கீங்கும்போது, இல்லையே இந்த மாதிரி நான் எங்கேயும் வெளியில் போகல, உனக்கு இன்டைஜஷன்லாம் இருக்குல்ல அதனால தான் இந்த மாதிரி ஃபுட் கொடுத்தேன்பாங்க, நீ எங்கேயாச்சும் போறியான்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கேயும் போகல, என்ன ஹீரோயின் மட்டும் வீட்டுக்கு வருவான்னு சொல்லி நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜுவானும் ஏன்டா உன்னோட அக்காவோட ஃப்ரெண்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டுங்கனாலேன்னு சொல்லி இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது தம்பியும் அதனால ஒன்றும் இல்லை, ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கான்னு நினைக்கிறேன்பாங்க. ஜுவானும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க போது எனக்கு தெரியல, ஆனால் அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட நல்ல டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மேபி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சால் அவள் ரொம்பவே ஹர்ட் ஆவா, அதனால தான் அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்கும் போது ஜுவானும் ஆமாம் இந்த விஷயத்த அவகிட்ட காட்டிக்காத, மேபி நீ இன்னைக்கு வீட்டில் இரு, அவளை நான் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஸ்மைல் பண்ணுவாங்க. இந்த சைடு ஹீரோன் எங்கே வந்திருப்பாங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காண்டி அந்த பார்க்கு தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் நீ என்னை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்தியான்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. 2 பேர் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. இதை நோட் பண்ணி பாருங்கள், ஹீரோ ஒரு செயின் வாங்கி கொடுத்துருப்பாங்களே அது ஹீரோயின் போட்டிருக்க. ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து இந்த மாதிரி ஹீரோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா அவங்க 2 பேர் திரும்ப எஜுகேஷனுக்காண்டி ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, அதனால அவங்க 2 பேர்த்தோட பாஸ்ட் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நான் கேட்க வேண்டியதாக இருக்குது, அது கொஞ்சம் என்ன வருத்தப்பட வைக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ரெண்டும் எனக்கு உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஹீரோவும் சோயிங்கும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த லவ் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்பில் முடிஞ்சது, அப்போ ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோனும் எதனால் அவங்க பிரேக்கப் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோயிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் போகிற மாதிரி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் அவள் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப மோசமாகவே பேசிட்டான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நடந்த அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேருமே பிரேக்கப் பண்ணாங்க. அதுலேருந்து வெளியில் வரக்கு ஹீரோ ரொம்பவே ட்ரை பண்ணா, ரொம்பவே கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ உன்னை டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா டைம் யோசிச்சான், நீ எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், ஹீரோ திரும்பி சோயின் கிட்டலாம் போயிட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோயின் அதை கேட்டுட்டு பஸ் ஸ்டாப்க்கு நடந்து வருவாங்க. அப்போ தான் ஜுவான் கிட்டேருந்து கால் வரும், ஹீரோயின் இந்த மாதிரி உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேங்கும் போது அவரும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன்பாங்க. சைடில் தான் ஜுவான் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா காரில் பிக் பண்ணிட்டு போவாங்க. ஹீரோயினை எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ரெண்ட் ஃப்ரீ ஸ்டூடியோக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க மீட் பண்ணது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஹீரோயின் தான் புதுசாக ட்ராமாவில் ஆக்ட் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் புக் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க.
கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அம்மாவும் உனக்கு நிறையா சீன்ஸ் இருக்குங்கும்போது, அம்மா அப்படிலாம் இல்லை, கம்மியான சீன்ஸ் தான் இருக்கும்பாங்க. அப்பாவும் என்னோட 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா ட்ராமா நடிக்கிறாங்க. நான் கண்டிப்பாக அதை பார்க்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினும் ஜுவான் எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டோரேஜ் ரூமில் ஏதோ தேடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பழைய பொருட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜுவான் கையில் நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்தோம் இல்லையா, ஹீரோயினோட அம்மா ஒரு ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கும். ஜுவானும் இது உங்கள் அப்பா மாதிரி இருக்குது, பக்கத்தில் உள்ளது யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மேபி அது என்னோட பெத்த அம்மாவாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜுவான் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் வெளியில் உட்காந்து பேசும்போது தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசமே கிடையாது, அவங்க என் மேலே பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறாங்க தான் எனக்கு தோணும் தெரியுமாங்க. ஜுவானும் நீ ஏன் அப்படி சொல்கிற, நான் யாருமே கிடையாது அவங்களுக்கு, ஆனால் அவங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே, ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்கும் போது ஹீரோயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தான் தோணுச்சு, அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா அம்மா தான் எனக்கு உலகம் மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன்பாங்க. அப்போ ஜுவான் இப்போ உனக்கு எப்படி தோணுங்கும் போது, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த விஷயத்த நான் கேட்காமலே இருந்திருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது, இப்போ நான் வளர்ந்துட்டேன்ல அதெல்லாம் ரொம்பவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்பாங்க. 2 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் சிரிச்சிட்டே எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஒருத்தங்கிட்ட ஏன் தெரியுமா நம்ம சீக்ரெட்டை சொல்லாமல் இருப்போம், ஏன்னா அவங்கள நம்ம லவ் பண்ணுறதுனால தான்ட்டு ஹீரோயின் ஜுவான் கிட்ட சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிப்பாங்க. அம்மாவும் என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் வருத்தமாக இருந்தால் கண்டிப்பாக வீடு தேடி வரணும், அம்மா உனக்காண்டி இருப்பேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் அங்கேருந்து அமுச்சு வைப்பாங்க. அப்படி இவங்க 2 பேர் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஜுவானும் நீ அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்பாங்க. நான் அந்த பாக்ஸ்லேயே போட்டுட்டேன்னுங்க போது ஏன் நீ எடுத்துகிட்டு வரலையான்னு சொல்லி கேட்பாங்க. நான் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், என்னோட பெத்த அம்மா மேலே எனக்கு ஏதாச்சும் வருத்தம் இருந்திருந்தால் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது, அதை வச்சு நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாதுன்ட்டு ஜுவானை பார்த்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஹீரோவையும் சோயும் தான் காட்டுவாங்க. எஜுகேஷனில் நல்லபடியாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. நிறைய பேர் உன்னை பெயிண்டிங்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோ உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீயும் நிறையாவே ஒர்க் பண்ணியிருக்கிறேன்பாங்க. அப்போ சோயிங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி இந்த எஜுகேஷன் நடந்ததில் 2 விஷயம் எனக்கு ஒன்று தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம் நீ ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், செகண்டு நான் உனக்கு கரெக்டான பார்ட்னராக இருப்பேன்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ அதை கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்மளுக்கு டேவோவையும் ஜூனும் தான் இவங்க அந்த ரூம்குள்ளே வரும்போது இவங்க இயர்பாட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா டேவோ பார்த்துட்டு இந்த மாதிரி இயர்பாட்ஸில் என்ன கேட்குறேன்னு சொல்லி கேட்பாங்க. டெக்ஸ்ட் மூலமாக தான் அவங்களும் என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கு தான் காதே கேட்காதுங்கும் போது அப்படியே அதை வேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஜூன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நான் இயர்பாட்ஸ் போட்டிருந்தா யாருமே என்கிட்ட பேசணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களே, அதனால தான் சொல்லி சொல்லுவாங்க. அவரும் ஓ அப்படியான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களும் உனக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னா டேரெக்டாக கேளு, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது சப்போஸ் உனக்கு காது கேட்டுச்சுன்னா நீ என்ன கேட்க விரும்புவேன்னு சொல்லி தேவோ கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி எனக்கு எப்பயுமே காது கேட்காது நல்லாவே தெரியும், அதனால் அதை பற்றி நான் என்றைக்குமே யோசிச்சது கிடையாதுன்ட்டு தான் டெக்ஸ்ட் பண்ணி இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே மித்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹீரோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு செல்ஃபி எடுக்கலான்னு பார்க்கும்போது இவரும் பின்னாடி வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க நான் செல்ஃபி எடுக்கணும் போடான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரும் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்கேன்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுங்க வாங்கன்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க அங்கேருந்து போகும்போது ஹீரோவும் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. ஹீரோ அங்கேருந்து போகும்போது ஒரு வயசான பாட்டி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்க்கறதுக்காண்டி வருவாங்க. ஹீரோனும் 5:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்கள் சீக்கிரமாக பார்த்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அழவே ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க போஸ்ட் சொல்லன்னு வந்து பார்க்கும்போது அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து டிஷ்யூஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம், டைம் ஆச்சு, இன்னைக்கு தான் கடைசி நாள்னு சொல்லும்போது அந்த பாட்டிமாவும் கடைசி நாளில் வந்து நான் அழுகிறேன்ல, நான் ரிமூவ் பண்ணியிருப்பீங்களேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனும் நீங்கள் எதுவும் நினச்சிக்கலைன்னா ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் இந்த பெயிண்டிங்கை பார்த்தேன், இந்த லோன்லி பாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க, அப்படி அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவர் லைஃப் எவ்வளோ லோன்லியாக இருந்திருக்கும் தான் நினச்சி அழுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி நான் பேசுகிறது முட்டாள்தனமாக இருக்குல்ல, ஒரு பெயிண்டிங் பார்த்து ஒரு பெயிண்டரோட லைஃப்பை பற்றி சொல்கிறேனேங்கும் போது அவங்களும் சேச்சா அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்ட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படி அவங்க அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அந்த லேடியும் ஹீரோனை பார்த்து இந்த மாதிரி இந்த
பெயிண்டர் பேர் யார், அவர் எப்படிப்பட்ட பர்சன் சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அவங்க ரொம்பவே நல்ல பர்சனும்பாங்க. அப்புறம் அவங்க வந்து போகும்போது ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு கிடைக்குமா, அவரோட லைஃப்பை பற்றி உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரின்ட்டுருவாங்க. இந்த சைடு ஹீரோ உட்காந்துருக்க இடத்துக்கு ஹீரோயின் வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோயினும் ஹீரோட கண்ணத்தெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகலாமேன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ சரிப்பாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பெயிண்ட் ஸ்மெல் வருதில்ல, இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு கொஞ்சம் அவேக்கிங்காக தான் இருந்தது, என்னடா இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு. ஆனால் எனக்கு போக போக பழகிடுச்சு. ஏன் தெரியுமா, ஏன்னா இந்த ஸ்மெல் தான் உங்கள் வீட்டிலேருந்து வரும், உங்கள் க்ளோத்ஸ்லேருந்து வரும், உங்கள் கைகள்லேருந்து வரும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்மெல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ் மாதிரி, நம்ம இதை மறந்துருக்கலாம் ஆனால் ஸ்மெல் என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோன்ட்டு ஹீரோயின் கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறேன்னா அதை படிச்சுட்டு நான் இனி எங்கே இருந்தாலும் லோன்லியாக ஃபீல் பண்ணாலுமே இந்த ஸ்மெல்லு இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு வரும், இந்த மூமெண்ட்டை நான் நினைவு வச்சுப்பேன்ட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. அங்கேருந்து வரும்போது ஹீரோயின் இப்போ ஒரு லேடி வந்து பெயிண்டிங்கை பார்த்து ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ நிஜமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஜுவான் கிட்டேருந்து கால் வரும். ஹீரோயின் அதை பேசிட்டு இந்த மாதிரி ஜுவான் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்றான், அவன் சாங் ரெடி பண்ணிட்டானாம்மா, அதை கேட்குறக்காண்டி கூப்பிட்றான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் அவன் ட்ராமாவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போதில்லை, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோயினும் பார்த்தா எனக்கு உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரமாக அந்த சாங்கை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காண்டி வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்ட்டு ஹீரோயினை சியர் பண்ணிவிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வந்தோடனே ஹீரோவும் பார்த்தினா வந்துடுவாங்க. இந்த சைடு ஹீரோயின் ஜுவான் வீட்டு அந்த சாங்கை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த சாங் என்னென்னா, அந்த சாங்கோட லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவானோட ஃபீலிங்ஸை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோயின் இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே ஜுவான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு ஃப்ரெண்டோட பாரில் தான் காட்டுவாங்க. ஸோ இங்கே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ என்கிட்ட சொன்னில்ல இந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிக்கோன்ட்டு, ஆனால் என்னால் முடியல, அந்த பாஸ்ட் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பிரேக்கப் பண்ண சமயத்தில் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் அதை நான் பண்ணேன். அவனை ரொம்பவே ஆஷாக திட்டேன். அப்போ அவன் ஃபேஸ் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே நிற்கிது, அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஃப்ரெண்டை பார்த்து சொல்லும்போது ஃப்ரெண்டும் இங்கே பாரு, நீ அதை பற்றி ரொம்பவே யோசிக்காத, நீ எனக்கு ஒரு ஹெட்டேக் தான் கொடுத்துட்ருக்கேன் தெரியும், வெளியிலேருந்து பார்க்குறக்கு நீ ஹீரோவை நினச்சி வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ உனக்காண்டி தான் பாவப்பட்டுருக்க. நீ சொல்கிறீல ஹீரோ மூஞ்சி பார்க்குறது எனக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருந்தது அது நீ திட்டம் போது, ஆனால் அந்த பிரேக்குக்கு அப்புறம் அவன் மூஞ்சியே என்னால் பார்க்க முடியல தெரியுமா, ஒரு ஜோக்கர் மாதிரி அவன் சுற்றிட்டு இருந்தான், வாழ்க்கையை இழந்து சுற்றிட்டு இருந்தான். நீ எதுக்காண்டி விட்டுட்டு போன, அந்த ஸ்கூலில் ஃபயர் ஆனபோது அவனை காப்பாற்ற முடியல தானே, அவனுக்கு காதும் கேட்காது, அந்த ஸ்மோக்னால அவனால் கண்ணு எங்கேயுமே அவனுக்கு தெரியல, உனக்கு அவன் அந்த இடத்துல இறந்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குல்ல, கடைசி வரையும் அவனை நினச்சி நீ பாவப்பட்டுட்டே இருந்திருப்ப, ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்காண்டி நீ அவனை பிரேக்கப் பண்ணிகிட்டே போயிட்ட, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவன் தூங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா, தூங்கும்போதெல்லாம் உன்னோட வாய்ஸ் தான் அவனுக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்கும்ன்ட்டு ஸோ இங்கே பண்ண கொஞ்சம் ஆஷாக சொல்லிடுவாங்க. அவங்களும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோன்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது ஃப்ரெண்டும் இங்கே பாரு, நீ திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், ஏன்னா ஹீரோ நீ நல்லா இருக்கிறத பார்த்து அவன் திரும்பி அவன் லைஃபுக்கு வந்துடுவான்னு நினச்சேன், அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, போதும் இதோட நீ ஸ்டாப் பண்ணிடுன்ட்டு சோயிங்க பார்த்து சொல்லுவாங்க. சோயிங்கும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயினும் ஜுவான் தான் காட்டுவாங்க. ஜுவானும் ஹீரோட பிளேஸுக்கு போறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம், எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு, அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவார்ல, அவர் கூட இருக்கிறதுக்காண்டி தான் போகிறேன்பாங்க. இவர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இந்த சைடு சோயிங் பார்த்தீங்கன்னா அந்த பார்லேருந்து வெளியில் வரும்போது மழை பெய்யும், ஆனால் அந்த மழையிலையுமே அவங்க ஃபீல் பண்ணி நடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஜுவானும் ட்ராப் பண்ணிவிட்டு ஹீரோயின் கம்பெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஹீரோ வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அவருக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானா இப்போ வரையும் அவர் பார்க்கல, ஆனால் அவர் வர வரையும் நாங்கள் வெயிட் பண்ணுவேன். ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பி ஜுவானை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஜுவான் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சோயின் நின்றுட்டு இருப்பாங்க. கதவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், ஆனால் ஹீரோயின் திரும்பிப்பாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் முன்னாடி கொடுத்த வார்னிங் இப்போ புரியுதா, நான் கொஞ்சம் லேட்டாக போடலான்னு நினச்சேன், ஏன்னா அந்த எபிசோட் வந்ததுக்கப்புறம் ஒன்றா போட்டுக்கலான்னு பார்த்தேன், நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீ டியூஸ்டே வரையும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் என்ன நடந்ததுன்னு பார்க்க முடியும்.